சில நியூஸ் சேனல் சிஎம் பேக் அடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. கேஎன் நேரு கொடுத்த ஹிண்ட். தொடர்ந்து உதயநிதி அடித்தாடிய அமைச்சர் ஆதவர்ஜுனா. சிஎம் விஜய் ஸ்டாண்ட் என்ன? வாங்க டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 20 கோலம்ல அமித்ஷாவோட மீட்டிங் நடந்துச்சு இல்லைங்க. அதில் சிஎம் விஜய் மாநிலத்தோட பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன், அதாவது நாடாளுமன்றத்தோட பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னார். சன் நியூஸ் மற்றும் பல சேனல்லாம் என்னங்க சிஎம் ஒரே வாரத்தில் பேக் அடிச்சிட்டாரு அப்படின்னு ஹெட்லைனோட போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ப்ரெஸ் மீட்டில் சிடிஆர் நிர்மல்குமார் 543 சீட்ஸ் தான் எங்கள் ஸ்டாண்ட், எங்களுக்கு ஃப்ரீஸ் தான் வேணும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டாரு. அடுத்த நாள் உதயநிதி இதே கேள்வியை அசம்பிளியில் கேட்டார். அதுக்கு ஆதவர்ஜுனா தெளிவாக 543 சீட்ஸ் ஃப்ரீஸ் தான் பண்ணணும், எங்களுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணாம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஆனால் கேஎன் நேரு கொடுத்த ஹிண்ட் தான் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. சப்போஸ் மாற்றம் டீலிமிட்டேஷனில் மாற்றம் வந்தால் 7.18% ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதை கேட்டோனையும் ஆதவர்ஜுனா எழுந்து, எலெக்ஷனுக்கு முன்னாடி பேப்பரெல்லாம் எரிச்சிங்க, இப்போ உங்களோட நிலைப்பாடில் மாற்றம் தெரியுதே அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. இன்னொரு முக்கிய பாயிண்ட்டும் இல்லை, ஒரு எச்சரிக்கையாக கூட இதை எடுத்துக்கலாம். ஆதவர்ஜுனா என்ன சொன்னார்னா, ஃப்ரீஸ் தான் வேணும், ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணாம், 543 சீட்ஸ் அப்படியே இருக்கணும், 50% இன்க்ரீஸும் வேணாம், இதை எதிர்க்கிறேங்கிற பேரில் வெளிநடப்பும் செஞ்சிட வேணாம். சப்போஸ் நீங்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டா அது ஆப்சண்ட்டுங்கிற மெத்தடில் போய் உங்கள் ஓட் கன்வெர்ட் ஆகாது, எதிர்த்து ஓட் பண்ணுங்க. வெளிநடப்பு செஞ்சுட்டா இருக்கிற மெம்பர்ஸை வச்சு அவங்க ஓட் பர்சன்டேஜ் பார்த்து அமலுக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் வெளிநடப்பு பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. இதை மனசில் வச்சு வெளிநடப்பு பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. இனி வரும் நாட்களில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். டீலிமிட்டேஷன் ஏன், எதுக்கு, எப்போ வந்தது, யாரால் கொண்டு வரப்பட்டது இப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட நான் உங்களுக்காக ஃபுல் வீடியோ பண்ணுறேன். ஒரு சைட் கேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.